பெஸ்ட் டயட் ஃபார் டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ் இருந்தா என்ன கரெக்டான ஒரு டயட்டை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய டயட்டிங்ல இருக்கிறாங்க. பேலியோ டயட்ல இருக்கிறாங்க, அதே மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்காங்க, வெஜிடபிள் டயட்டு, ஃப்ரூட்ஸ் டயட்டு, இந்த மாதிரி மில்லட்ஸ் இதெல்லாம் கலந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிளியர் கட்டா எது சர்க்கரை நோயை குறைக்கும், எது கம்ப்ளீட்டா அந்த பேன்கிரியாஸை ஹீல் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி, கோதுமை சாப்பிட்டா சர்க்கரை நோய் எப்படி குறையுமா? அப்படி கோதுமை சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் சர்க்கரை நோய் குறையறதா இருந்தா ஏன் கால்ல டயபெட்டிக் அல்சர்ஸ் வருது? ஏன் இத்தனை வருஷ காலமா மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? அப்ப கோதுமை சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது என்றால், அதை கியூர் பண்ணுது அப்படின்னா அவங்க மாத்திரையை ஸ்டாப் பண்ணிருக்கணும்ல. அவங்க கால்ல மென்மேலும் புண்கள் விரலை கட் பண்ணி எடுக்கிறது, கால்கள் சீல் வர்றது, இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் போகுது? சோ அதனால கோதுமை சாப்பிடுவது